வீரமாறன் சீரியல் ப்ரொமோ பற்றி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீரா சவாரிக்கு ஆட்டோவில் இருக்காங்க. அப்போது ஆட்டோ டிக்கியை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம பாண்டியனோட ருத்ராட்ச மாலை இருக்குது. இது பார்த்து நம்ம வீரா செம அதிர்ச்சியாகிறாங்க. இது அம்மா திருவண்ணாமலையில் அண்ணனுக்காக வாங்கிட்டு வந்த ருத்ராட்ச மாலை ஆச்சு. இதே மாதிரி மாலை எப்படி எங்கள் ரூமில் வந்துச்சு அப்படின்னா எல்லாமே பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ருத்ராட்ச மாலையை யார் வச்சிருப்பா? ஒரு வேளை இந்த மாறன் தான் வச்சிருப்பானோ அப்படின்னா இவன் என்கிட்ட இருந்து மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக மிகப்பெரிய விஷயத்த மறைக்கான். கண்டிப்பா இந்த தப்பை அவன் பண்ணிருக்க வாய்ப்பே இல்லை. வேற யாரையோ காப்பாத்துறதுக்காகத்தான் இவன் இப்படி எல்லாம் பண்றான். விட மாட்டேன், இதை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி வீரா செம்ம டென்ஷனா அந்த மாலை எடுத்துட்டு நீரா வீட்டுக்கு கிளம்பி வராங்க. மாறா நில்லு, இங்க பாரு, நீ இந்த தப்பை பண்ணல, அது எனக்கு நல்லாவே தெரியும். என்ன எல்லாரும் திட்ட போட்டோ ஒரு உண்மையை மறைக்க பாக்குறீங்களா? இதை நான் சும்மா விட மாட்டேன். சொல்லு, என்ன நடந்துச்சு அப்படின்னு போது, இங்க பாரு, நீ 1000 தடவை கேட்டாலும் நேற்று சொன்னதான் இன்னைக்கு சொல்லுவேன், இன்னைக்கு சொன்னதான் நாளைக்கு சொல்லுவேன். நான் தான் உன் அண்ணனை இல்லாம பண்ணேன், போதுமா அப்படின்னு நடிக்காதடா. இங்க பாரு, இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு திட்டம் இருக்கு. கண்டிப்பா உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்காம நான் ஓய மாட்டேன் அப்படின்னுட்டு வீராங்கிறது போனதும் மாறன் அதிர்ச்சி ஆறாங்க. என்ன இவ எல்லாத்தையும் நேர்ல பார்த்த மாதிரி இப்படி சொல்லிட்டு போறா, ஒன்னும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மாறன் அந்த இடத்துல யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா எப்படியோ திட்டம் போட்டு தான் மாறன் பண்ணிட்டு இருக்கான். ஒருவேளை மாறனை ஏன் அந்த பிஸ்னஸ் கிட்ட காசு கொடுத்து இப்படி சொல்ல வச்சுக்க கூடாது? ஏதோ இடிக்குது, என்ன பண்றது, யாரை காப்பாத்துறதுக்காக மாறன் இவ்வளவு கஷ்டப்படுறான், ஒன்றும் புரியலையே அப்படின்னும் போது பிருந்தா வீரா கிட்ட பேச வராங்க. அக்கா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படிங்கிறது சொல்லு. என்ன விஷயம் அக்கா? மாமா தப்பு பண்ணி பாருன்னு நீ நினைக்கிறியா அப்படின்னது. இங்க பாருடி, என்னால இப்பவும் உறுதியா சொல்ல முடியும், மாற எந்த தப்பு பண்ணல அப்படின்னும் போது, சரிக்கா, ஆனா ஏக்கா மாமா கூட சேர்ந்து வாழாம இருக்க? இங்க பாரு, சில பல உண்மைகளை கண்டுபிடிக்கணும்டி. அவன் மிகப்பெரிய உண்மை என்கிட்ட இருந்து மறைக்கான். ஒண்ணு தெரியுமா, எங்க ரூம்ல இருந்து எடுத்தீங்களா ருத்ராட்ச மாலை, அது நம்ம அண்ணனோடதே இல்ல அப்படின்னதும் பிருந்தா அதிர்ச்சி ஆறாங்க. என்னக்கா சொல்றேன்? ஆமா, அண்ணனோட ஒரிஜினல் மாலை ஆட்டோ டிக்ல இருந்துச்சு அப்படின்னு மாலையை காமிக்கிறாங்க. அப்போ மாமா ரூம்ல இருந்த மாலை இது வேலூர்னே ஒரு உண்மையை மறைக்கிறதுக்காக மாறனே செஞ்ச வேலையா இருக்குமோன்னு தோணுதடி. அவை ஏதோ ஒரு ரகசியத்தை கிட்ட இருந்து மறைக்கா, யாரோ பண்ண தப்ப தான் ஏத்துக்கிட்டு அவங்களே காப்பாத்துறதுக்காகத்தான் இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு தோணுது அப்படின்னதும், ஆமாக்கா நீ சொல்றது சரிதான்க்கா, நான் இப்போ யாரு என்ன ஏதுன்னு சொல்ல முடியாத சிச்சுவேஷன்ல இருக்கக்கா. ஆனா மாமா தப்பு பண்ண ஒருத்தங்களை காப்பாத்துறதுக்காகத்தான் இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னதும், ஆமா பிருந்தா, அது யாரு என்ன ஏதுன்னு தான் என்னால கெஸ் பண்ண கூட முடியல. எதுக்காக இப்படி பண்றான் ஒண்ணுமே புரியல அப்படின்னு போது, அக்கா நான் ஒரு விஷயத்த சொல்றேக்கா, ராகவ் மாமா இருக்காரு இல்லையா, அவரு ரொம்ப மோசம்க்கா, அவரு நல்லவரே கிடையாது. மாமா உள்ள போனாலும் பரவாயில்லைங்கிற மாதிரி தான் இருக்கா அப்படின்னதும் உடனே வீர அதிர்ச்சி ஆகுறாங்க. எதை வச்சு சொல்ற அப்படின்னு போதும் அவர் அவங்க அப்பா கிட்ட மாறன் போறதுன்னு இருந்தா போய் தானே ஆகணும், நாம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சாதாரணமா சொல்றாருக்கா. அப்படின்னா இதுல இருந்து என்னக்கா விளங்குது? மாமா பத்தி அவருக்கு ஒரு துளி கூட கவலை இல்லக்கா அப்படின்னு போது உடனே வீரா பயங்கர அதிர்ச்சியாகிறாங்க. உடனே யோசிச்சு பாக்குறாங்க, ராகவ் அந்த பிசினஸ்க்கு பணம் கொடுத்தது, அதே மாதிரி மாறன் அந்த பணத்தை தான் தான் திருடினேங்கிற மாதிரி ராமச்சந்திரன் கிட்ட பழி போட்டது தன்மையிலேயே அப்படின்னு உடனே யோசிச்சு பார்த்துட்டு, எனக்கு நம்ம பிருந்தா இதெல்லாம் யோசிச்சு பாக்குறப்போ அந்த ராகவ் மாமா தான் இப்படி நம்ம அண்ணனை பண்ணிருப்பாருன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னதும் பிருந்தா அதிர்ச்சி ஆறாங்க. அக்கா நீ சரியா தான் யோசிக்கிற, ஆனா நான் மாமாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன், இதை எப்படிக்கானா உங்ககிட்ட சொல்லுவா அப்படின்னு பிருந்தா யோசிக்கிறாங்க. என்னாச்சு, ஏன் யோசிக்கிற? இங்க பாருக்கா, நீ யோசிக்கிறதும் சரிதான் அக்கா அப்படின்னதும், ஆமா அடினல், ஏன்னா அந்த சாட்சிக்கு அன்னைக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்தாரு, ஒரு வேளை தன்னை மாட்டி விட கூடாங்கிறது கொடுத்தாரோ தெரியல. அதே மாதிரி அன்னைக்கு மாற என்னன்னா ராகவ் மாமா பணம் திருடினதும் அவன் தன்மையில பழி போட்டுக்கிட்டான். ராகவ் மாமாவுக்கு இந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு எனக்கு என்னமோ இந்த சின்ன பண விஷயத்திலேயே தன்மையில பழி போட்டவன் அதே மாதிரி ராமச்சந்திர மாமா அவனை தப்பா நினைக்க கூடாதுங்கிறதுக்கு
ராகவ் மாமாவை தப்பா நினைக்க கூடாதுங்கிறதுக்காக ஏன் அதே பழிய மாறனே சுமந்துட்டு இருக்க கூடாது. ஏன்னா மாற அவங்க அண்ணனுக்காக என்ன வேணும்னாலும் பண்ணுவான், எந்த எல்லைக்கு வேணும்னாலும் போகுவான். சோ கண்டிப்பா மாறன் தனக்கு பிடிச்ச ஒரு நெருக்கமானவங்களை காப்பாத்துறதுக்காக தான் இவ்வளவு தூரம் ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கான், எல்லாத்தையும் பிளான் பண்ணி மறைச்சிட்டு இருக்கான். கண்டிப்பா எனக்கு என்னமோ அந்த ராகவ் தான் சம்மந்தப்பட்டிருப்பாருன்னு சந்தேகமா இருக்கு. இது மட்டும் நிரூபணம் ஆயிடுச்சுன்னா இந்த வீராவை இந்த குடும்பமே வேற மாதிரி பாக்கும் அப்படின்னு சொல்லி வீரா வந்து சம உச்சக்கட்ட கோபத்துல இருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோ